காலத்துல தெரியும். நீங்க பேசாம இருங்க. சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். யார் நீங்க? நாங்க மாங் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். ரகுராம் சாரை பார்க்கணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. மச்சான், யார் மச்சான்? அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க மச்சான். மச்சான் வாங்க உட்காருங்க. மச்சான், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உட்காருங்க. ஐயா, நாங்க மாங் கிளப்ல இருந்து வரோம். எங்க கிளப் சார்பா ஒரு விருந்தளிப்பு விழா ஒண்ணு நடத்துறோம். சரி, அதுக்காக உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தோம். நான் எதுக்கு? இந்த ஊரோட சிறந்த மனிதர்கள் 4 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல உங்க பேரும் இருக்கு ஐயா. அதனால நீங்க மாங் கிளப்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும் ஐயா. சிறந்த மனிதன்னு எனக்கு எதுக்கு விருதெல்லாம்? அந்த அளவுக்கு நான் எதுவும் சாதனை எல்லாம் பண்ணவே இல்லை. அப்படிலாம் இல்லைங்கய்யா. இந்த ஊருக்கே தெரியும், இந்த ஊருக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. இதுக்கு முழு தகுதியானவர் நீங்க தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க ஊர்ல எங்க அண்ணன் மேல எல்லாருக்குமே நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு சிறந்த மனிதருக்கான தகுதி எங்க அண்ணனுக்கு இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வரணுங்க ஐயா. இல்லைங்க, எனக்கு இந்த விருது இதெல்லாம் பெருசா ஆசையே இல்லை. என்னை விட எவ்வளவோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை தேடி வந்து கௌரவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீயே வேண்டான்னு சொல்ற? ஆமா மச்சான், ஊருக்குள்ள சில பேர் காசு கொடுத்து விருது பட்டம் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் விருது தேடி வரும். அதை ஏன் மச்சான் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? வாங்கிக்கங்க மச்சான். ஆமாங்க, உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தானே இது. இதை ஏத்துக்காங்களே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சிறந்த மனுஷன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி எதுவும் பண்ணிடவும் இல்லை. இருந்த பேரெல்லாம் ஊர்ல என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இதுல விருப்பம் இல்லை. ஐயா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. நீங்க கண்டிப்பா வந்து அந்த விருதை ஏத்துக்கணும் ஐயா. அப்பா, இந்த மாதிரி ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு கிடைக்கிறத நான் பார்க்கணும்பா. ப்ளீஸ் பா, நான் எது கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. சரின்னு சொல்லு ரகு. அண்ணா சரின்னு சொல்லுங்க அண்ணா. சரி சரி, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க ஐயா, அதுக்கான இன்விடேஷன். நீங்களும் உங்க வைஃபும் கண்டிப்பா வரணும் ஐயா. நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். நாங்க வரோம். வரோம் ஐயா. வரோம். வாங்க. உன்னை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இதை விட ஒரு பெத்தவளுக்கு வேற என்னப்பா வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. போயிட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. என்னம்மா ஊசி நூலோட வந்திருக்க? சட்டையில பட்டன் லேசா விலகி இருக்கு, மன்னிச்சிடுங்க, கவனிக்கல. இப்ப சரி பண்ணிடுறேங்க.
தங்கச்சி உன்னை விட்டா புது சட்டையை தைச்சிருவு போல் இருக்கு. தைச்சாச்சு. ஆ, ஆ, இப்ப சரியா இருக்குங்க. தனா, அப்பா போயிட்டு வரேன். கிளம்பிட்டீங்களாப்பா? ஆல் தி பெஸ்ட் பா. எதுக்கு? அவார்ட் வாங்க போறீங்கல்ல, அதுக்காக தான். கை கொடுங்க. சரி, வரேம்மா. ம். ஜானகி, ஆ, சொல்லுங்க. நீயும் கிளம்பு, போலாம். இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன நீ அக்காவையும் கூட்டிட்டு போறாரு? நேத்து வந்தவங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதான் வேற வழி இல்லாம வர சொல்லிருப்பாரு.